சேஞ்சிங் லிஸ்ட் எலமெண்ட்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க வேல்யூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். லிஸ்ட் வந்து மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேல்யூஸை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒரு சிங்கிள் வேல்யூ சிங்கிள் எலமெண்ட் அல்லது ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸை கூட நம்ம சேர்த்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஈக்குவல் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள். லிஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறது, அதாவது லிஸ்ட்டோட நேமு, இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரே சிங்கிள் எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோன்னா அந்த இண்டெக்ஸ் அந்த இது பொசிஷன் வேல்யூவை நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு ஈக்குவல் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது வேல்யூ டு பி சேஞ்ச்ட். எந்த வேல்யூவை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ, அந்த பொசிஷனில் எந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூவை அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சேஞ்ச் ஆகிடும். லிஸ்ட் வேரியபிள் இண்டெக்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 2, அதாவது ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் ஃப்ரம், ஸோ அதாவது எந்த பொசிஷனில் ஆரம்பித்து எந்த பொசிஷன், இண்டெக்ஸ் ஃப்ரம் இண்டெக்ஸ் 2 அப்படிங்கிறது அப்பர் லிமிட். எந்த வேல்யூ வரைக்கும், எந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணோம், எந்த பொசிஷன் வரைக்கும் உள்ள வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் 2 அப்படிங்கிறது அப்பர் லிமிட். இண்டெக்ஸ் ஃப்ரம்ங்கிறது ஸ்டார்டிங், இண்டெக்ஸ் 2ங்கிறது அப்பர். ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன வேல்யூஸாக சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் நம்ம கொடுத்தோன்னா அந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 0லேருந்து 5 வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா 0லேருந்து 4, இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பொசிஷன் வேல்யூ 0லேருந்து 4 வரைக்கும் அசைன் ஆகிருக்கும். இந்த வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோன்னா 0 அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இப்போ ஸ்டார்டிங் வேல்யூ 0ல் ஆரம்பிச்சு எண்டு வேல்யூ 4 வரைக்கும் பொசிஷன் வரைக்கும் இருக்கிற வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்னு அர்த்தம். இப்போ 1வது வேல்யூலேருந்து சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி கொடுப்போம்? 1:4 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை விட்டுரும், அதாவது 0ங்கிற பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை விட்டுரும், அதை சேஞ்ச் பண்ணாது. 1:4, 1லேருந்து 4 வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம இந்த பக்கம் என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதை வச்சு சேஞ்ச் பண்ணிவிடும். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 2, 4, 5, 8, 10. ஸோ 5 வேல்யூஸ் இருக்குது. இதில் எலமெண்ட்ஸ் வந்து 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதோட பொசிஷன் நம்ம கொடுத்துக்குவோம். 1, 0, 1, 2, 8 வந்து 3, 10 வந்து 4. இப்போ நம்ம இதில் இருக்க வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் பிஃபோர் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸ் இன் மை லிஸ்ட். இந்த ஃபார் என்ன பண்ணும்? மை லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேரியபிளையும் அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எக்ஸில் என்ன எலமெண்ட் ஃபஸ்ட்டு இருக்குன்னா 2வை பிரிண்ட் பண்ணிவிடும். அடுத்தது அந்த மை லிஸ்ட்டில் எக்ஸ் வேல்யூ 1க்கு போயிடும். ஸோ 2, 4, 5, 8, 10 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் பண்ணிவிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மை லிஸ்ட்டில் வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறோம். மை லிஸ்ட் 2, அதாவது பொசிஷன் 2ல் இருக்க வேல்யூவை என்னவா சேஞ்ச் பண்ணணும்னா 6ஆக சேஞ்ச் பண்ண சொல்கிறோம். வேல்யூவை 6ஆக சேஞ்ச் பண்ண சொல்கிறோம். 2 எது? 0, 1, 2. இந்த இடம் தான் 2. இந்த இடம் தான் 2. இதில் 5க்கு பதிலாக என்னவா மாறணும்? 6ஆக மாறணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பொசிஷன் வேல்யூ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம், என்ன வேல்யூவாக மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். பிரிண்ட் மை லிஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் அப்டேஷன் ஃபார் ஒய் இன் மை லிஸ்ட். ஃபார் லூப் என்ன பண்ணும்? ஒயில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவையும், மை லிஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணோம். 2, 4, இந்த இடத்துல நமக்கு 5க்கு பதிலாக என்ன பிரிண்ட் ஆகிடுச்சு? 6. ஏன்னா நம்ம வேல்யூ இந்த பொசிஷனில் மை லிஸ்ட்டில் இருக்க செகண்ட் பொசிஷனில் இருக்க, அதாவது தேர்ட் எலமெண்ட் பொசிஷன் 2ல் இருக்க வேல்யூவை சேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம் 6ன்னு. ஸோ 6 நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ரிமைனிங் வேல்யூஸ் அப்படியே இருக்கும், 8, 10 அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி பிரிண்ட் பண்ணியாச்சு. புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி மை லிஸ்ட் எடுத்திருக்கோம். 1, 3, 3, 5, 7, 9 அப்படின்னு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? லிஸ்ட் ஆட் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ இதை பிரிண்ட் பண்ணிவிடும். அதில் இருக்கிறது எல்லாமே ஆட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணிவிடும். பிரிண்ட் எக்ஸுங்கும்போது 1, 3, 5, 7, 9 பிரிண்ட் பண்ணியாச்சு.
அடுத்து நம்ம இதை ஈவன் நம்பராக மாற்ற போகிறோம். ஈவன் நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் 2ல ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ 5 வேல்யூஸ் 0லேருந்து 5 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 0லேருந்து 5 அப்படின்னு சொன்னோன்னா இது பொசிஷன் 4 வரைக்கும் நமக்கு ப்ராசஸ் பண்ணும். 0லேருந்து 5 அப்படிங்கும்போது பொசிஷன் 4 வரைக்கும் நமக்கு ப்ராசஸ் பண்ணும். அதாவது 2 0 1 2 3 4. ஸோ 4 வரைக்கும் நமக்கு ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த மைலிஸ்டில் 0ல் ஆரம்பித்து 4 வரைக்கும் இருக்க வேல்யூஸை என்னவா மாற்றணும்னா 2 4 6 8 10 ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்ம இந்த பக்கம் கொடுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூஸ் அப்படியே இந்த 0 பொசிஷனில் என்னென்னு மாறிடும். 2 1ல் 4 5ல் 6 0ல் 2 1ல் 4 2ல் 6 3ல் 8 4ல் 10 நமக்கு சேஞ்ச் ஆகிடும். பிரிண்ட் பண்ணுறோம் 2 4 6 8 10 லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அப்படியே நமக்கு ஆட் நம்பர்ஸ்க்கு பதிலாக என்னவா மாறிடுச்சுன்னா ஈவன் நம்பர்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த லாஸ்ட் வேல்யூ வந்து 0லேருந்து 5 அப்படிங்கிறதுனால அது 5 - 1 4 வரைக்கும் எடுத்துக்கும். நமக்கு 5 எலமெண்ட்ஸ் டோட்டலாக இருக்குங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல 5 கொடுத்துருக்கோம். நமக்கு 4 எலமெண்ட்ஸ் 4 பொசிஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு ப்ராசஸ் பண்ணும். இப்போ வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்தது ஆடிங் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். மோர் எலமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டில் நம்ம வந்து வேல்யூஸை ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. அந்த லிஸ்ட்டில் எப்படி நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம், அப்பெண்ட் எக்ஸ்டெண்ட். இந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷன் ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண முடியும். லிஸ்ட்டில் ஒரு சிங்கிள் எலமெண்ட் ஆட் பண்ணணும்னா அதுக்கு அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். மோர் எலமெண்ட்ஸ் நிறைய எலமெண்ட்ஸ் மோர் தென் 1 எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கான சிண்டெக்ஸ் லிஸ்ட் டாட் அப்பெண்ட். இந்த லிஸ்ட்டோட நேம் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுக்கணும். லிஸ்ட்டோட நேமும் அப்பெண்ட் கொடுத்துட்டு எலமெண்ட் டு பி ஆடட். என்ன எலமெண்ட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எலமெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ கிடையாது. என்ன வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போகிறோமோ அதை தான் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் எலமெண்ட்ஸ் டு பி ஆடட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். நிறைய வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். மோர் தென் 1 வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். இது ஒரு லிஸ்ட் மாதிரி தான் நம்ம கொடுக்க போகிறதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனில் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் அந்த வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் நம்ம இந்த இடத்துல இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுக்க மாட்டோம். என்ன வேல்யூவை ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ணணுமோ அந்த வேல்யூஸை நம்ம கொடுப்போம். அப்பெண்ட் ஃபங்க்ஷன் சிங்கிள் எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன் மோர் தென் 1 எலமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு. அப்பெண்ட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் இப்போ மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணியிருக்கோம். 34 45 48 இது ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு வேல்யூ 90ங்கிறத ஆட் பண்ண போகிறோம். மை லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் 90 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே 3 வேல்யூஸ் இருந்தது. இப்போ இதில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணியாச்சு. நமக்கு 90 அப்படிங்கிறத சேர்த்து பிரிண்ட் பண்ணுது. இந்த லிஸ்ட்டில் 4 எலமெண்ட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்பெண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷன். எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மைலிஸ்ட் டாட் அந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷன்லேயே நம்ம ஆட் பண்ணுறோம். மைலிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட் 71 32 29 அப்படிங்கிற லிஸ்ட்டை இந்த ஃபங்க்ஷனில் நம்ம 32 அப்படிங்கிற அந்த இன்னொரு லிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே என்ன இருக்குன்னா 35 48 90 ஏற்கனவே நம்ம 90 வரை ஆட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டையும் சேர்த்து நமக்கு பிரிண்ட் பண்ணுது. லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷனுமே பார்த்தோன்னா அந்த வேல்யூஸ் வந்து எங்கே ஆட் ஆகிருக்குன்னா இந்த லிஸ்ட்டோட எண்டில் அப்பெண்ட் ஃபங்க்ஷனும் சரி எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனும் சரி நம்ம கொடுக்குற வேல்யூஸை இதில் அப்பெண்ட் ஃபங்க்ஷனில் சிங்கிள் வேல்யூ 90 மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனில் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே எங்கே ஆகுதுன்னா இந்த லிஸ்ட்டோட எண்டில் தான் நமக்கு போய்ட்டு ஆட் ஆகுது. எல்லாமே லிஸ்ட்டோட எண்டில் தான் ஆட் ஆகுது. இப்போ நம்ம மிடில் எல்லாம் வேணும், அதாவது வேறு எங்கே இப்போ 34க்கு இடையில நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பெண்ட் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்டெண்ட் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுறது
இன்சர்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இந்த இன்சர்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா இதுவும் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு தான். பட் எந்த பொசிஷனில் உனக்கு தேவையோ, நமக்கு எந்த பொசிஷனில் தேவையோ அந்த இடத்துல பொசிஷன் இண்டெக்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பொசிஷன் நம்பரை கொடுத்துட்டோன்னா நம்ம கொடுக்குற எலமெண்ட் போயிட்டு அந்த பொசிஷனில் ஆட் ஆகும். பிகினிங்கில் வேணாலும் கொடுத்துக்கலாம், மிடில் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் நம்ம இன்சர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். லிஸ்ட் டாட் இன்சர்ட் பொசிஷன் இண்டெக்ஸ். இந்த இடத்துல எந்த பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அடுத்து எலமெண்ட், என்ன எலமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இப்போ நமக்கு அந்த எலமெண்ட் போயிட்டு அந்த இடத்துல ஆட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. 34, 98, 47, அப்புறம் கண்ணன், கௌரி சங்கர், லெனின், ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு நேம் புதுசாக போய் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம தேர்ட் பொசிஷன், அதாவது பொசிஷன் 3, அதாவது 4th பொசிஷன் வரும். பொசிஷன் 3ல் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற நேமை ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஆட் பண்ணலாம்? மைலிஸ்ட் டாட் இன்சர்ட், பொசிஷன் நம்பர் தான் இந்த இடத்துல கொடுக்கணும். அதாவது 3 அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 3, என்ன வேல்யூ ஆட் பண்ணணும்? ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறத ஆட் பண்ணியாச்சு. ஸோ பிரிண்ட் மை லிஸ்ட். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 34, 98, 47. 34ங்கிறது 0, 98ங்கிறது 1, 47ங்கிறது 2. 3ல் ஆல்ரெடி என்ன இருந்துச்சுன்னா கண்ணனை அப்படியே ரைட்டில் ஒரு பொசிஷனில் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு தேர்ட் பொசிஷனில் என்ன வந்துடும்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்துடும். ஓவர் ரைட் ஆகாது, இன்சர்ட் தான் ஆகும். இப்போ அங்கே ஆல்ரெடி இருந்த ஒரு வேல்யூ என்ன ஆகும்னா ரைட்டில் ஒன் சைடு வந்து ஒரு பொசிஷன் வந்து ரைட்டில் மூவ் ஆகிடும். வந்து தேர்ட் பொசிஷனில் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம் எப்படி ஒரு எலமெண்ட்டை வந்து நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல ஆட் பண்ணது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டெலிட். நம்ம பார்த்தோம், இப்போ லிஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்துருக்கோம், இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம டெலிட் பண்ண கூட செய்யலாம். டெலிட் பண்ணுறதுக்கு 2 ஃபங்க்ஷன் மெயினாக யூஸ் பண்ணுறோம். டெல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, டெல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், இல்லைனா ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ணலாம். டெல் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போது என்ன எலமெண்ட் கரெக்டாக நம்ம அந்த பொசிஷன் தெரியுது, இந்த பொசிஷனில் தான் டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூ தெரியல, ஆனால் வேல்யூ மட்டும்தான் தெரியுது. இந்த வேல்யூ வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. பட் எந்த இண்டெக்ஸில் இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூவில் எதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியலைன்னா அந்த டைமில் ரிமூவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா டெல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் வேல்யூ தெரியல, எனக்கு வேல்யூ மட்டும்தான் தெரியுது, இந்த வேல்யூ இப்போ ஒரு 19 ஒரு வேல்யூ இருக்குது, அதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா நான் ரிமூவ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன்னா 90 எங்கே இருக்கோ அங்கே போய் டெலீட் பண்ணிடும். இப்போ டெல் ஃபங்க்ஷனுக்கான சின்டெக்ஸ் பாருங்கள். மூணு டைப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம். டெல் லிஸ்ட், இண்டெக்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட். லிஸ்ட்டில் ஒரே ஒரு இண்டெக்ஸ், அதாவது ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்துட்டோன்னா அந்த இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை டெலீட் பண்ணிடும். அது வந்து பர்டிகுலர் எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிடும். மோர் தென் ஒன் எலமெண்ட்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இண்டெக்ஸ் ஃப்ரம் இந்த எலமெண்ட், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இண்டெக்ஸ், இது வந்து அப்பர் லிமிட்டு, இது பிகினிங். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃப்ரம் இங்கே ஆரம்பித்து இண்டெக்ஸ் டு அப்பர் லிமிட் எது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ 0, 4 வரைக்கும் இருக்க வேல்யூஸை வந்து டெலீட் பண்ணு அப்படின்னு சொன்னால் 0 பொசிஷன்லேருந்து 4th பொசிஷன், இந்த 4ங்கிற பொசிஷன் இருக்க வரைக்கும் உள்ள வேல்யூஸை நமக்கு டெலீட் பண்ணிடும். இது வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸை வந்து டெலீட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ். இது வந்து சிங்கிள் எலமெண்ட், இந்த இடத்துல ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் சொன்னால் போதும். 0ன்னு சொன்னோன்னா 0ல் என்ன வேல்யூ இருக்கோ அதை நமக்கு டெலீட் பண்ணிடும். இது ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை டெலீட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒரு டோட்டல் லிஸ்ட்டையே நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா டெல் லிஸ்ட் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட்டே நமக்கு டெலீட் ஆயிரும், எதுவுமே இருக்காது. டோட்டலாக எல்லா லிஸ்ட்டுமே அந்த லிஸ்ட்டோட நேம் கொடுத்துட்டோன்னா லிஸ்ட்டில் இருக்க எல்லா வேல்யூஸையும் டோட்டலாக நமக்கு டெலீட் பண்ணிடும். இது டெல் ஸ்டேட்மெண்ட். டெல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சிங்கிள் எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணலாம். ஒரு ரேஞ்ச்லேருந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். டோட்டலாக அந்த லிஸ்ட்டை கூட நம்ம டெலீட் பண்ணலாம். இப்போ பார்ப்போம் அதுக்கான எக்ஸாம்பிள். மை சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ். இது வந்து 0, 1, 2, 3. இப்போது நமக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ண போது தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. டெல் சப்ஜெக்ட்ஸ், அதாவது இந்த லிஸ்ட் நேம் மை சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் 1. 1ல் என்ன வேல்யூ இருக்குது? ஹிந்தி. இப்போ இந்த ஹிந்தியை டெலீட் பண்ணிடும்.
print my subjects அப்படின்னு சொல்லும்போது ரிமைனிங் என்ன இருக்குது, தமிழ், தெலுங்கு, மேக்ஸ், அதை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டில் ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை டெலீட் பண்ணியிருக்கோம். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மேக்ஸ்னு இருக்க இடத்துல பொசிஷன் 1ன்னு கொடுத்த உடனே ஹிந்தியை டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத நமக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணிருச்சு. ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ், அந்த எலமெண்ட்ஸில் அந்த லிஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்க சப்ஜெக்ட்ஸை வந்து நமக்கு 1லேருந்து 3 வரைக்கும் இருக்க சப்ஜெக்ட்ஸை வந்து டெலீட் பண்ண சொல்கிறோம். இப்போ இங்கே 1 0 1 2 3. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1லேருந்து 3 வரைக்கும் பொசிஷன் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்க சப்ஜெக்ட்ஸை வந்து டெலீட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ இது 3மே டெலீட் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது, தமிழை மட்டும் பிரிண்ட் பண்ணோம். அப்போ ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு இது மாதிரி ரேஞ்ச் கொடுத்துட்டோன்னா 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் என்ன இருக்குது, 0 பொசிஷனில் தமிழ் இருக்குது, அந்த தமிழை மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து ரிமூவ் ஃபங்க்ஷன். ரிமூவ் ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, நமக்கு இன்னொரு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. பாப், கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு. ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ரிமூவ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் தெரியல, இண்டெக்ஸ் வேல்யூ தெரியல அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்து டெலீட் பண்ணுறதுக்கு நம்ம அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ரிமூவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த எலமெண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், நமக்கு டெலீட் ஆகிடும். அடுத்தது பாப் ஃபங்க்ஷன். பாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா, இதுவும் இண்டெக்ஸ் நம்ம பாப் ஃபங்க்ஷன் வெறுமனே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்துட்றோம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை எடுத்துகிட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு அது என்னத்தை டெலீட் பண்ணிச்சோ அதை நமக்கு பிரிண்ட் பண்ணோம். நமக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பாப் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், அதை டெலீட் பண்ணிவிட்டு என்ன டெலீட் பண்ணிச்சோ அந்த ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ இருக்கோ அதை நமக்கு அப்படியே ரிட்டர்ன் பண்ணோம் பாப் ஃபங்க்ஷன். அடுத்தது கிளியர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா டோட்டலாக லிஸ்ட்டை கிளியர் பண்ணிடும். பட் டெலீட்டும் அதே வேலையை தான் செய்யுது. டெலீட் வந்து என்ன பண்ணோன்னா லிஸ்ட்டில் ஃபுல்லாக டோட்டலாக லிஸ்ட்டை டெலீட் பண்ணிடும். கிளியர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் டெலீட் பண்ணும். ஆனால் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கும் இல்லையா, லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும்தான் கிளியர் ஃபங்க்ஷன் வந்து கிளியர் பண்ணும். அந்த லிஸ்ட் அப்படியே தான் இருக்கும். டெலீட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், டோட்டலாக லிஸ்ட்டையே டெலீட் பண்ணிடும். இப்போ ரிமூவ் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதில் நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஏற்கனவே கிரியேட் பண்ண லிஸ்ட்டு தான். அதில் 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அதை பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ 89 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறோம். நமக்கு 89ஓட இண்டெக்ஸ் வேல்யூ தெரியல அப்படிங்கிறதுனால 89 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணிருச்சு, 12 89 ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் உள்ளதை அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ சிங்கிள் எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிருச்சு. ஏன்னா பொசிஷன் வேல்யூ நமக்கு தெரியல. ஸோ நம்ம வேல்யூவை மட்டும் கொடுக்குறோம், நமக்கு டெலீட் பண்ணிருச்சு. பாப், மை லிஸ்ட் டாட் பாப். இப்போ பொசிஷன் 1ல் என்ன இருக்குது, நமக்கு 0 1 டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பொசிஷன் வந்து 12 34ல் வந்து 0 பொசிஷனில் 12 1வது பொசிஷனில் 34 இருக்குது. ஸோ நமக்கு பாப் ஆஃப் 1 அப்படின்னு சொல்கிறோம். எதை டெலீட் பண்ணிடுச்சு, 1வது பொசிஷனில் இருக்க வேல்யூவை டெலீட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு 34 அப்படிங்கிறத. இப்போ நம்ம மை லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ரிமைனிங் உள்ள லிஸ்ட்டில் என்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அது நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. பாப் புரியும் நினைக்கிறேன். பாப் வந்து அந்த பொசிஷன் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்தோன்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை டெலீட் பண்ணிவிட்டு அதில் இருக்க எலமெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு அது என்னத்தை டெலீட் பண்ணிடுச்சு, என்ன வேல்யூவை டெலீட் பண்ணுது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் பண்ணும். அடுத்து பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குது, இப்போது அது பாப் வந்து டெலீட் பண்ணிருச்சு இல்லையா, ஸோ எது இருக்குது ரிமைனிங் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் பாப் ஃபங்க்ஷன். அடுத்து கிளியர் ஃபங்க்ஷன் சொன்னோம் இல்லையா, கிளியர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அந்த லிஸ்ட்டை கிளியர் பண்ணிவிடும். லிஸ்ட்டை கிளியர் பண்ணிருச்சு, மை லிஸ்ட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிருச்சு. கிளியர் பண்ண உடனே பிரிண்ட் பண்ணோன்னா அந்த அதில் இருக்க எலமெண்ட்ஸ் உள்ள எலமெண்ட்ஸை மட்டும்தான் கிளியர் பண்ணியிருக்கு. அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்குது, இது ஒரு எம்டி லிஸ்ட். இப்போது டெலீட் என்ன பண்ணுவோன்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் இருக்குது, அது டோட்டலாக லிஸ்ட்டையே கிளியர் பண்ணிடும். ஆனால் கிளியர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா அதில் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும்தான் கிளியர் பண்ணும். லிஸ்ட்டு அப்படியே இருக்கும், இது ஒரு எம்டி லிஸ்ட்டாக இருக்கும்.